அப்ப மலைக்கு போயிட்டு மாலைய கலட்டினோடனே ஒரு கடா வெட்டி விருந்து வச்சிருவோமா? பாயிட்டு குடுப்பா அப்படின்னு என்ன பாயிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, எடுத்துட்டு போக மாட்டீங்களோ? வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வா போவோம், காலையிலேயே போறோம். எத்தனை மணிக்கு? காலைல 5 மணிக்கெல்லாம் போயிடுவோம். எனக்கு நெடுக பேசிக்கிட்டே போலாம், என்னென்ன வீடியோ எடுக்கிறோம் ஆள் வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா உனக்கு என்னென்ன தேவையோ அதுக்குள்ள வீடியோ எடுத்துக்கிட்டே போலாம். நான் என்ன 10 வருஷம் இருக்குடா, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, என்ன வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாத்து கூட்டம் சரியான கூட்டமா இருக்கு. எனக்கு போகையிலேயே ரோட்ல அன்னதானம் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. சரி, நல்ல சிறப்பா இருக்கும். கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க அக்கா வந்து பழனிக்கு போறாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப வெஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரியாணி, குருமா, குழம்பு இப்படியே சமைச்சு எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு வந்து சமைக்கிறதுனால என்னமோ அது மூஞ்சில் அடிச்ச மாதிரி போயிடும். ஒரு அப்பளம், எனக்கு மட்டும் 2 அப்பளமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப மலைக்கு போயிட்டு மாலைய கலட்டினோடனே ஒரு கடா வெட்டி விருந்து வச்சிருவோமா? வச்சுட்டு நம்ம எங்க சந்திச்சோம்? ஏபிசி மைதி மஹால்ல வந்து எனக்கு ஒரு 300 கிலோ சமையல். இப்போ வந்து நைட் வந்து அங்க என்ன விசேஷம் தெரியல. மஹால்ல நைட்ல வந்து நிச்சயதார்த்தம் வச்சாங்க மஹால்ல. அப்போ வந்து இவங்க வந்து வேற ஆள் மூலியமா அங்க சமைச்சிட்டு இருக்காங்க. நான் அப்பதான் சாயங்காலம் ஜாமான எடுத்துட்டு உள்ள போறேன். ஊத்தாப்ப ஊத்திட்டு இருக்காங்க. கரெக்ட், ஊத்தாப்ப ஊத்திட்டு இருக்காங்க. இவங்களோட மேஸ்திரி வந்து நம்மள்ட்ட பெரிய மிக்சி ஒண்ணு இருக்கும், எவ்வளவு பெரிய ஜாரு, 1.5 HP மோட்டார், அவ்வளவு பெரிய ஜாரு வந்து அதுல போட்டு தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து மிக்சி கேக்குறாங்க. அப்ப நான் வந்து சத்தம் போடுறேன், ஏன் மிக்சிலாம் கொண்டு வர மாட்டீங்களோ, வரையில எல்லாமே நீங்க தானே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அப்ப என்ன பாக்கெட்டு முதல் சந்திப்பா இப்படிதான் ஆரம்பிச்சது. வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். அது வந்து இவங்களோட மேஸ்திரி வந்து நம்பர் வாங்கிட்டு போனாங்க. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா சொல்லிக்கிறங்க, சப்கான்ட்ராக்ட் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2வது எங்க சந்திச்சோம்? நீங்களா எல்லாரும் சேர்ந்து அங்கேயே சந்திச்சு ராமேஸ்வரத்துல. ஆமா, ராமேஸ்வரத்துல ஒரு சமையல் சமைச்சோம். அப்ப நீங்க இல்ல, இவளை வந்து கூப்பிட்டுருக்கா வேலைக்கு 2வது தடவை. அவ வந்து இவ என்ன செஞ்சிருக்கா மனசுல, அன்னைக்கே அவன் அப்படி பேசினான், இவன்ட்டு வேலைக்கு போக கூடாதுன்னு இருந்துட்டா, வரல. அதே உண்மை, வெடுக்கட்டின்னு பேசிக்கிட்டியான்ல, அதோட சரி இவனுக்குலாம் வேலைக்கு போக கூடாது அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியும் என்னையோட இப்படி ஒரு தம்பி கூட பிறக்கலையே, ஆனா இப்ப பிறந்துட்டியான். அடுத்து வந்து நம்ம 2 பேரும் வந்து ஒன்னா வேலை செய்யற இடம் வந்து இங்க திருப்பலானில மேலப்புதுக்குடியில ஒரு 250 கிலோ சமைக்கிறோம். 5 சட்டி பிரியாணி, 225 கிலோ சமைக்கிறோம். சாயங்காலம் 5 மணிக்கு பிடிச்ச மழை, காலையில 6 மணி வரை மழை பெஞ்சிச்சு. ஆனா சமாளிச்சமே அந்த நேரத்துல நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு சமாளிச்சு பிரியாணி டேஸ்டா கொடுத்து, அது என்ன சொல்றது அந்த நேரத்துல எனக்கு தெரியல, அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல வந்தோம். நைட் வந்து இஞ்சி பூண்டு உரிச்சு வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறோம். தகரத்துல ஷீட் போட்டிருந்தாங்க. மழை தண்ணி ஒழுகுது ஃபுல்லா. எல்லாருமே ஒரு 8 பேர் வளர்த்தோம், 8 பேருமே ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். தூக்கம் இல்ல. ஆமா, கண்டினியூவா ஒரு பக்கம் கொசு கடிக்குது, ஒரு பக்கம் கூதல் அடிக்குது. இதுக்கு மத்தியில வந்து கரெக்டா வந்து 5:30 மணிக்கு விடிய காலம் மழை விட்டுச்சு. அப்புறம் வேலையை ஆரம்பிச்சு முடிச்சு கொடுத்துட்டோம். அதான் ஃபர்ஸ்ட் டைமும் நானும் அக்காவும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் இந்த 1.5 வருஷத்துல வந்து எப்படி போயிடுச்சுன்னா, எங்க உறவு வந்து அக்காவோ தங்கச்சியோ கூட பிறந்தவங்க கிடையாது. ஆனா தம்பி கூட பிறந்த தம்பி கிடையாது. நானும் அவங்களும் வந்து எப்படி பழகுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து அவங்க கூட பிறந்த அக்கா மாதிரியும், நான் அவங்களுக்கு தம்பி மாதிரியும் பழகிட்டு இருக்கோம். என்னை விட்டுட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க, அவங்கள விட்டுட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு உறவு பலமாயிருச்சு. மூத்துங்க. போதும். கல்யாணங்களுக்கு சமைக்க போறோமே, மட்டன் குழம்பு வச்சா தேங்காய் பால் ரசம் வைப்போம். தேங்காய் பால் ரசம் நான் வைக்க மாட்டேன். அக்காட்ட சொல்லிடுவேன், அக்கா தேங்காய் பால் ரசம் வச்சிருங்க அப்படின்னு. அக்கா வச்சிருவாங்க தேங்காய் பால் ரசம்.
அவ்வளவு அருமையா இருக்கும் தேங்காய் பால் ரசம். ஆஹா வாங்க வாங்க வாங்க. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிருவோம். அப்புறம் எனக்கு அள்ளி வச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். அப்பளத்தை வந்து இலையில வச்சிடணும். அதுக்கு மேல பாயாசத்தை ஊத்தி அப்படியே அதே குழப்பி அடிக்கணும். வைங்க வைங்க வைங்க. போதும் போதும் போதும். கொஞ்சம் இனிப்பு பாருடா. உப்பு கல்லு ஆஹா நெய் வாசம் தூக்குதுக்கா பாயாசத்துல. சாப்பிட முடிச்சாச்சு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். சைவம் எப்பயுமே எனக்கு பிடிக்கும். ஏன் எல்லாம் நான் எடுத்துறேன். எங்க மாஸ்டர் தம்பி என்ன என் அக்கா. இதோட முடிச்சுக்குருவோம். அடுத்த விளாக்ல சந்திப்போம்.